ஃப்ரோஷன் ஷோல்டர் எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை. இதுவும் சுகர் ரிலேட்டடாக தான் வரும். இல்லைன்னா ஏதாவது காரணத்தில் இப்போ ஃப்ரோஷன் ஷோல்டர்னால் கையை தூக்க முடியாது டோட்டலாக. என்ன நடக்குது இங்கே? இதான் கை. இது உங்களுடைய ரொட்டேட்டர் கஃப்னு பேர். ரொட்டேட்டர் கஃப் என்ன ஆகும்? இப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது இருக்குது. இது ஏதோ காரணத்தை கீழே விழுந்திருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி வச்சு தூங்கியிருப்பீங்க. இப்படியே வச்சு தூக்கி தூக்கி தலைவணி இங்கே இருந்திருக்கலாம். இது வந்து இப்படி உள்ள கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். அலைன்மெண்ட் மிஸ்ஸிங். சரிங்களா? இல்லைன்னா சுகரில் என்ன இருக்கும், லாக் ஆகிடும். ஆக கஃப் வந்து லாக் ஆகிருந்துச்சுன்னா எங்கே தூக்குறது? இதுக்கு மேலே வராது. ஸோ உங்களோட கை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்கும். இந்த புள்ளி ஃபஸ்ட்டு லைட்டாக அமுக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இப்போ பாருங்கள், டைட்டாக இருக்கும். முடியாது பாருங்கள், அமுக்குறேன், ஃப்ரீ ஆகுது பாருங்கள். நீங்களே பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் வேணாலும் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட ஒரு இந்த ரொட்டேட்டர் கஃப்க்கு பக்கத்தில் இந்த செஸ்ட் ஏரியாத்தில் சும்மா ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துக்கிட்ட நீங்கள் நார்மலாக இப்படி கை பாருங்கள், கொஞ்சம் டைட்னஸ் இருக்கும். இது நல்ல ஒரு அமுக்குங்க பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக போகுது பாருங்கள். ஸோ அது காரணம் என்னென்னா, இந்த புள்ளி முக்கியம். இந்த புள்ளியை இயக்கிறதுக்கு தான் வர்மத்தட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், அதே தான் சேம். இந்த கூப்பிங் மெத்தடில் 2 சைட்லையுமே தட்டலாம். எனக்கு இந்த சைடு தான் பிரச்சனை, இதே தட்டணும்ல, 2யுமே தட்டணும். அப்போ தான் அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய வர்ம புள்ளியின் கழுத்தில் இருக்கும், இந்த மசில் பேக்கில். இது எல்லாமே தட்டுறோம் ஃபஸ்ட்டு. அந்த புள்ளி கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே இந்த கஃப்லேயே ஒரு 10, இந்த சைடில் ஒரு 10. இதை தான் நம்ம செய்யணும். ஸோ இது செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னல அந்த ரொட்டேட்டர் கஃப்க்கும் ஒரு அந்த வர்ம புள்ளியிலேருந்து தான் அந்த லூப்ரிகன்ட் வரும். இந்த லூப்ரிகன்ட் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஃப் அழகாக ரொட்டேட் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன எக்ஸசைஸில் சரி வந்துடும்.